நற்செய்தி பாடத்துக்காக நாம் எழுதியிருப்போம். மார்க் எழுதின அருட்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 9ஆம் வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்போமா? மார்க் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 9 முடிய. மார்க் எழுதின அருட்செய்தி நூல் Mark chapter 9, beginning to read at verse 2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியில எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ராபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது என்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமர்வோம். நண்பர் சுவிசேஷ செபக்குழு அருமையான எண்ணற்ற ஒலி நாடாக்களை போட்டிருக்கிறார்கள். ஒலி தகடுகளையும் போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு ஒலி தகடு, ஒரு CD ஐ என்ஜாயிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் பரிபூர்ணம் என்று ஒன்று, இன்னொன்று மறுரூபம். அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுகளும் முத்தாக அருமையான தமிழில் இயற்றப்பட்டு செபத்தோட ஆவியானுடைய ஆற்றலோடு பாடுகிறார்கள். அதுல ஒரு பாட்டு இப்படியாக இருக்கும். மறுரூப மறை நோக்கி நீ ஓடிவா, மறுமைக்கு அவரோடு நீ சேரவா, மறுமைக்கு அணிகின்ற உடையோடுவா, மறுவாழ்வில் அவரோடு நீ வாழவா, பரிசுத்த நீதிபரன் நம் இயேசுவே. அருமையான பாடல்ல. அந்த பாட்டை மனதில் வைத்துக் கொண்டே நான் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, அடிமையின் வாயின் வார்த்தைகளும் இங்கு குழுமியுள்ள நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும், இனிமையான இந்த தியானம் உம்முடைய சமூகத்திலே பேர் இன்பமாக ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கைக்கு அடித்தளமாக ஆசீர்வாதமாக இருக்கும்படி, பிரீதியாக இருக்கும்படி உம்முடைய பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எத்தனை பேர் அன்றன்றுள்ள அப்பம் அன்பு சகோதரர் சாம் ஜெபத்திரவர்கள் வாசிக்க தெரியல. ஆனா இந்த மாதத்தில் நிறைய சிங்கங்களை கொடுத்து இமேஜை கொடுத்து எஸ், யாராவது எடுத்தவர்கள் என்னாகும் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 24. இருக்கைகளிலே அழகான தமிழ் திருமறை இருக்கின்றது. என்னாகமும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல இருக்கும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழுதும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவருடைய ரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுத்துக் கொள்வதில்லை என்றார். சோ யாக்கோபு ஒவ்வொரு பற்றி அவர் பிள்ளைகளை பற்றிலாம் அது பண்ணும்பொழுது யூதாவை குறித்து சொல்லும் பொழுதுதான் அப்படியே கம்பேர்ஸ் ஹிம் டு a very dynamic lion, சிங்கம். அவன் படுத்திருக்கிற தோரணையே ஒரு ராயன் நடக்கிற. பாத்துக்கீங்களா? எத்தனை பேர் பாத்துக்கீங்க? அட்லீஸ்ட் சர்க்கஸ்ல ஜூ பாத்துக்கீங்களா? இல்ல எதுவும் முடிக்கிறீங்க எல்லாம்? சிங்கம் என்ன பார்த்தா சிங்கம் அசிங்கமா இருக்குமா அழகா இருக்குமா?
அதை வைத்து ஒரு திரைப்படமே கூட எடுத்திருக்காங்க. அருமையான அனிமேஷன் மூவியில் லயன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், PBS கிட்ஸ், அந்த டிவிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லதெல்லாம் பார்க்கலாம். டிவியில் PBS கிட்ஸ் they give lot of educative programs. The Lion and Friends எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அட்லீஸ்ட் கிண்டர் கார்டன்ல சின்னதுல. ஓகே, The Handbook of Narnia, The Lion, நிறைய இருக்கு அருமையான. The Lion King, right? The Lion King, மடகாஸ்கர், இப்படி எத்தனையோ படங்கள் சொல்லிட்டே போகலாம். அதில் நடை உடை கிடையாது, சரி நடை எனக்கு ஹேரே சும்மா நல்ல உடை மாதிரி தான் இருக்கும். கம்பீரம், ஒரு முறுக்கு, ஒரு செருக்கு. 20-25 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாடல் எழுதினேன். யூத் சண்டைக்கு ஒரு பாட்டு எழுதினேன் பல்லாவரம் சபையில. ஒரு ஆண்டி திட்டினாங்க, அதில் கொட்டிட்டாங்க. பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், விமல் சண்டை வருது, அதுக்கு ஒரு பாட்டு எழுது. அப்போ அது 5 சரணம் வந்துச்சு. பாட்டு எழுதுன போது வராது, அது எழுத ஆரம்பிச்சா போயிட்டே இருக்கும் பாட்டு. அதுல ஒரு சரணம் இப்படி இருக்கும்: லோத்தின் மனைவி போல் இருந்திடாமல் நகை பகை மிடுக்கு வெடுக்கொழித்து ஜெயம் என்போம் பெண்கள் ஞாயிறு. இது பெண்கள் ஞாயிறு. லோத்தின் மனைவி போல் இருந்திடாமல் நகை பகை மிடுக்கு வெடுக்கொழித்து ஜெயம் என்போம். சில பேருக்கு வெடுக்கு பேசுறதுல மிடுக்கு, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம்னா பாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிடுக்காதான் இருக்காரு. ஏன்னா ஒயிட்ல தான் மகிமை என்றல்ல, மகிமை ஆண்டு மகிமை நாட் only the color, whether it is black or white or brown or yellow, it is in the inner beauty of a person. Hallelujah. இல்ல உள்ளான மனுஷனிலே நாம் மறுரூபம் அடைகிறோமா? இன்றைக்கு மறுரூபம் அடைக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்வு அசிங்கமா இருந்ததா? எஸ். 1 தீமோத்தேயு 1:12 இன்னும் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் பவுல் அப்படிதான் சொல்றார். I was a dirty guy, violent man, a persecutor, because I was in darkness. இன்னைக்கு நாம் 2ஆம் திருமுறை பாடத்தில் கேட்டோம். பிசாசு சாத்தான் அவருடைய கண்களை என்ன பண்ணி வச்சிருந்தானா? குருடாக்கி வச்சிருந்தான். They were blinded by the Satan. So the cataract problem எங்க இருக்கு? Not in their eyes, not in the truth. It is in the devil. Devil is blinding them. சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்கி காலம் உண்டு. 2 பேதுரு 1:9 9 நீங்கள் எப்படிப்பட்ட ஒளிநடத்துக்கு வரவழைக்கப்பட்டீங்க? Not just an ordinary light, இல்ல, ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைக்கப்பட்டீர்கள். அவருடைய மகத்துவங்களை புண்ணியங்களை அறிவிக்கும்படி. So we cannot keep quiet. தமிழ் சுவிசேஷ திருச்சபை to know Christ and to make him known. கிறிஸ்துவை அறிவதற்காகவும் அந்த அறிந்து கொண்ட கிறிஸ்துவை அறிவிப்பதுமே நம்முடைய கடமை. அதுக்காக தான் நம்ம சபை இங்க ஆரம்பிச்சிருக்கோம். That's why God blessed this for 3 years, to know Christ and to make him known to the uttermost part of the world, not only in this community, all over the globe. That's why the mission is our vision. சரியா? So உள்ளான மனுஷனிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க பழைய சுபாவத்தை எடுத்து போட்டுட்டு பழைய ஆதாமையெல்லாம் கலைந்து போட்டு புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் ரொம்ப பிடிச்ச வசனம். என்ன போட்டிருக்கு? நீங்கள் இந்த உலகத்திற்கு அல்லது பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்பதை அறிந்து கொள்ளும்படியாக என்ன ஆகணும்? உங்கள் மனம் புதிதாக வேண்டும். மறுரூபமாகுங்கள். ஏதோ ஒரு மறுரூப மலையை பற்றி தியானித்து அந்த மலையின் மீது ஒருத்தர் மறுரூபமானாரு. ஹalleluya, praise the Lord சொல்லிட்டு போறதுக்கு வரல. நாம இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு உங்களையும் மண்ணையும் பார்த்து கேட்கின்றார், மகனே மகளே, நீ மறுரூபம் அடைய வேண்டும், உன் மனம் புதிதாக வேண்டும். ஹalleluya. அகம், the inner personality, beauty, cleanliness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஏனென்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிடத்தில் வாசமா இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு 8ஆம் அதிகாரம் யோவான் எல்லாம் சொல்றாரு, கத்துக்கிட்டார் உரத்த சத்தமாய் தாகமாய் குழந்தை எல்லாம் கிட்ட வாங்க அவர் கத்துறாரு. இன்னொரு இடத்துல சொல்லுகின்றார், இதோ உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன், the light of the world என்று சொல்லுகின்றார். He is the light of the world.